பார்ட் 2 வர படத்துக்குலாம் ஒரு சாபக்கேடு இருக்க மாதிரி விக்ரம் படத்துக்கும் ஒரு சாபக்கேடு இருக்கு. என்னமா நடிச்சிருக்காங்க, என்ன எஃபர்ட், இந்த இப்படி நடிக்கிறான் அப்பெல்லாம் ஒரு ரிவ்யூ சூப்பரே ஓஹோ விக்ரமுக்கு வரும். ஆனா படம் என்னமோ சுமாராதான் இருக்கும். அந்த கேட்டகரியில இந்த படமும் சேர்ந்துடுச்சு. கஷ்டமா தான் இருக்கு. சோ ஹலோ வணக்கம். இனி நீங்க பார்க்க போற ரெண்டாவது மை வியூ. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது மை வியூ எந்த படத்தை பத்தினா ரஞ்சித்தோட டைரக்ஷன்ல, ஜிவி பிரகாஷோட சாமியான மியூசிக் டைரக்ஷன்ல விக்ரம், பார்வதி, மாளவிகா, பசுபதி மற்றும் பலர் நடிச்சு வெளி வந்திருக்கும் தங்கலான். டெக்னிக்கலி பிரில்லியண்டான படம் எக்ஸப்ட் ஃபார் தி சிஜி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் எல்லாமே செம்மையா பண்ணிருப்பாங்க. மாளவிகாவும் நல்லாவா நடிச்சிருப்பாங்கன்னா பாருங்களேன், அந்த அளவுக்கு ஒரு நல்ல படம். அண்ட் ரஞ்சித்தோட ஆஸ் யூஷுவல் அவரோட கோர் அந்த ஐடியாலஜி இருக்கலாம், அதான் சொல்ற படம். பட் இது ஒரு டிஃபரெண்ட் டெரைன்ல சொல்லிட்டு இருக்காரு. சோ அதுதான் எல்லாமே மேட்ரு. பட் ஓவராலா ஆனா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கயாட்டிக்கா, நம்ம அந்த காலத்துல வந்து 1000ல் ஒரு படம் வரும்போது அப்போ ஒன்றும் பெருசா புரியல. 10-15 வருஷம் கழிச்சு கொண்டாடினாங்களா, மேபி அது மாதிரி இருக்கலாம். மேபி அது மாதிரி எனக்கு இந்த ஃபீலிங் இப்ப கொடுக்கலாம். எனக்கு பெருசா வந்து ஒர்க் அவுட் ஆகல. அப்புறம் ரிவ்யூல வந்து சரி கமெண்ட்ஸ்ல வந்து நல்ல படம் தானே அப்படிலாம் சொல்லாதீங்க. எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்றேன். படத்துல அப்ப பிளஸ் இல்லையான்னு கேட்கிறீங்களா? ஓவர் எமோஷன் ஆயிட்டேன். படத்துல பிளஸ்ஸே பர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க பர்ஃபார்மன்ஸ்க்காகவே படம் பாக்குற ஆளா இருந்தீங்கன்னா ஓகே, படத்தை போய் பாருங்க. இல்ல கமர்ஷியல் படம் தான் எனக்கு பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. அவ்வளவுதான். ஏன்னா மத்த ரிவ்யூ பார்த்து நீங்க போய் முடிவு பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.